இஸ்லாமியர்களோட தியாக திருநாளா போற்றப்படுறது பக்ரீத் பண்டிகை. ஒவ்வொரு வருஷமும் துல்ஹஜ் 10வது நாள் ஹஜ் பெருநாள் அப்படின்னு பக்ரீத் போற்றி கொண்டாடப்படுது. பெருநாள் தொழுகை நடைபெற்றதுக்கு அப்புறம் ஆரோக்கியமான ஆடு மாடு ஒட்டகம் இது எல்லாத்தையுமே குர்பானி கொடுக்கப்படுறது உலக வழக்கம். தமிழ்நாட்டுல ஆட்டை பலியிடுறத அடிப்படையா கொண்டு பக்ரீத் உருவாச்சு. பொருளாதாரம் சிறப்பா இருக்கிற இஸ்லாமியர்கள் ஹஜ் செய்யறது அடிப்படை கடமைகள்ல 5வது கடமையா வச்சிருக்காங்க. ஹஜ் செய்யறது புனித பயணமா மெக்கா செல்றதுதான். இந்த புனித பயண கிரியைகள் கடமைகள்ல கடைசியானது இறைவனுக்காக பலியிடுதல். சிறப்பு தொழுகைகள் நடத்தப்படுறது தியாக திருநாளான பக்ரீத் நாளோட முக்கியமான அம்சம். உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இந்த நாள்ல புது டிரெஸ் போட்டுக்கிட்டு தொழுகைகள்ல கலந்துக்கிறாங்க. பலியிடல் தியாக திருநாள்ல ஒரு சிறப்பம்சமா இருக்கு. பக்ரீத் நாள்ல இயன்றத இல்லாதோருக்கு கொடுத்து உதவுக அப்படிங்கிற கோட்பாட்டை தீவிரமா கடைபிடிக்கிறாங்க. ஆடு மாடு ஒட்டகம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் தங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி பலியிட்டு, அதாவது குர்பானி அப்படின்னு செஞ்சு ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறாங்க. குர்பானி கொடுக்கறது ஒரு உன்னதமான வணக்க வழிபாடு இஸ்லாத்துல சொல்லப்படுது. குர்பானிக்காக பிராணிய பலி கொடுக்க அறுக்கும் போது அதனோட ரத்த சொட்டு பூமியில விழறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்ளப்படுறதா சொல்லப்படுது. அதனால மனம் திறந்து குர்பானி கொடுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிருக்காரு. இப்போ பக்ரீத் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். நபி இப்ராஹிம் தன்னோட காலத்துல நடந்த கொடுமையான ஆட்சியின் போது அச்சமில்லாம இறை கொள்கைய முழங்கியவர். உலகளாவிய பல நாடுகளுக்கும் பயணம் போயிட்டு அன்புடைய மார்க்கத்தை எடுத்துரைத்தவர். இறைவனே எல்லாம், அவனுக்கு இணையானது எதுவும் கிடையாது அப்படிங்கிற இறைப்பற்றோட வாழ்ந்த அவருக்கு 2 மனைவிகள், குழந்தைகள் கிடையாது. இதனால மனம் வருந்திய நபி இப்ராஹிம் புத்திர பாசம் கிடைக்காம ஏங்கினாரு. அப்போதான் மிக பெரும் அருட்கொடையா இப்ராஹிமோட 2வது மனைவியான ஹஜாரா அம்மையார் மூலமா நபி இஸ்லாமியில பிறந்தாரு. இதன் பின்னாடி நபி இப்ராஹிம் வாழ்க்கை பயணம் இன்பமயமா தொடர்ந்தது. அதே நேரத்துல இறைவன் மேல அவர் வச்சிருந்த பற்று நாளுக்கு நாள் பெருகிட்டே இருந்தது. ஒரு நாள் நள்ளிரவு நேரம் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த இப்ராஹிமுக்கு ஒரு கனவு வந்துச்சு. தன்னுடைய மகனை தானே இறைவனுக்கு பலி கொடுக்கறது மாதிரி கனவை கண்டாரு. அதுக்கு பின்னாடி கவலையில ஆழ்ந்தாரு. அவர் கண்ட இந்த கனவை இப்ராஹிம் நபி தன்னோட அன்பு மகன் கிட்ட சொன்னாரு. இறை பற்றுல அளப்பரிய நம்பிக்கை கொண்டிருந்த இப்ராஹிம் நபிக்கு பிறந்த பிள்ளை தந்தையர் கருத்துக்கு மாறா செயல்பட வாய்ப்பே இல்லையே. கனவுல வந்த இறை கட்டளைய உடனே நிறைவேற்றுக எம் தந்தையே அப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட நபிகள் சொல்லியிருந்தாரு. ஆனா அப்பாவோட பாசத்தின் முன்னாடி அவரோட இடைப்பற்றுல ஏதாவது குறை வந்துற போது அப்படின்னு நினைச்ச நபி அவரோட கண்களை துணிகளால கட்டி கையில கோடாரியையும் அவரே கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த சமயத்துல எங்கிருந்தோ ஒரு குரல் வந்துச்சு. அது அல்லாவோட எண்ணமா எழுந்து நின்றுச்சு. சிஃப்ரையில் அப்படின்னு சொல்லப்படுற வானவரை அனுப்பி இறைவன் அல்லாஹ் அந்த பலியை தடுத்தாரு. அங்க ஒரு ஆட்டை இறக்கி வச்சு இறைவன் இஸ்மாயிலுக்கு பதிலா ஆட்டை அறுத்து பலியிடுமாறும் இப்ராஹிமுக்கு கட்டளை கொடுத்தாரு. இறை அன்புக்காக துணிந்து தன்னோட உயிரையே கொடுக்க நினைத்த இஸ்மாயில் அப்புறம் அவரோட தந்தையோட தியாகத்தை பாராட்டி அதன் நினைவா கொண்டாடப்படுறதுதான் பக்ரீத் பண்டிகை. இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ராமநாதபுரத்தில் அதிமுக மாவட்ட கழகம் சார்பில் பூத் கமிட்டி